அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ரைட்டர் சீலனின் யூடியூப் பக்கம். நாம் கேட்டுக்கொண்டிருப்பது பரகேசரி ஆதித்த கரிகாலன் பாகம் 1, உத்தமசீலியார் காண்டம், அத்தியாயம் 36. ஓடியது ஒரு வருடம். செண்பகா தன்னை தனிமைப்படுத்திக் கொண்ட அந்த ஒரு வருடத்தில் அவள் தன்னைத்தானே செதுக்கிக் கொண்டாள். அவள் முன்பு பார்த்த அந்த மென்மையான இளவரசி இப்போது இல்லை. அவளது அறையில் இப்போது ஒப்பனை பொருட்கள் சிதறி கிடக்கவில்லை. மாறாக உத்தமன் அவளுக்கு பரிசளித்த ஒரு சிறிய புலிமுக மோதிரம் மட்டும் அவளது தலையணைக்கு அருகில் இருந்தது. இந்த ஒரு வருடமும் செண்பகமித்ராவுக்கு உற்ற துணையாக இருந்தது வீரகேரளனின் மகனான 8 வயது பாலகன் வீரநாராயணன். தயங்கி தயங்கி பேசியவன் தாயாரிடம் பேசுவது போல நெருங்கியிருந்தான். கொங்கு நாட்டின் கோட்டை சுவர்களுக்குள் அதிகாரப்போர் ஒருபுறம் நடந்தாலும் அந்த புறத்தின் ஒரு மூலையில் காலத்தின் சுவடுகள் தெரியாமல் ஒரு வருடம் ஓடி மறைந்தது. அந்த ஒரு வருடம் செண்பகமித்ரா என்கிற பெண்ணை ஒரு அன்னையாகவும் வீரநாராயணன் என்கிற சிறுவனை ஒரு மகனாகவும் மாற்றியிருந்தது. செண்பகமித்ராவுக்கும் வீரநாராயணனுக்கும் இடையிலான உறவு வெறும் பெயரளவிலான உறவாக இருக்கவில்லை. அது வறண்ட பூமியில் பெய்த மழையைப் போல மெல்ல மெல்ல வேர்விட்டது. வான்மதியின் திருமணம் நிறுத்தப்பட்டு வீரகேரளன் தன் கோட்டைக்குள் மூழ்கியிருந்த அந்த ஒரு வருடத்தில் இவர்கள் இருவரும் தமக்கென ஒரு தனி உலகத்தை உருவாக்கிக் கொண்டனர். கொங்கு நாட்டு கோட்டையின் அந்த இருண்ட நாட்களில் செண்பகமித்ரா ஒரு உடைந்த சிலையைப் போல தன் அறைக்குள் முடங்கிக் கிடந்தாள். உத்தமனின் பிரிவு, ஸ்ரீவல்லபனின் சத்தியம், வீரகேரளனின் துரோகம் என அனைத்தும் சேர்ந்து அவளை ஒரு உயிரற்ற பிணமாக்கியிருந்தது. அந்த சமயத்தில்தான் ஒரு மெல்லிய தென்றலைப் போல அவள் வாழ்விற்குள் நுழைந்தான் சிறுவன் வீரநாராயணன். துவக்கத்தில் நாராயணன் அவளை தூரத்திலிருந்தே பார்த்து கொண்டிருப்பான். தன் தந்தை வீரகேரளன் அவளுக்கு செய்த அநீதி அந்த 8 வயது பிஞ்சு மனதிற்கு தெரிந்திருந்தது. ஒரு நாள் மாலை செண்பகா ஜன்னலோரம் பமர்ந்து அழுது கொண்டிருந்த போது நாராயணன் மெல்ல அவளது அறைக்கதவை தள்ளினான். அவன் கைகள் நடுங்கின. உள்ளே நுழையலாமா வேண்டாமா என்ற தயக்கம் அவன் முகத்தில் தெரிந்தது. செண்பகா அவனை பார்த்தும் பார்க்காத போல திரும்பிக் கொண்டாள். செண்பகா என்று மிக மெல்லிய குரலில் அழைத்தான். அவள் பதில் சொல்லவில்லை. அவன் மெல்ல அடிமேல் அடி வைத்து அவள் அருகில் வந்தான். அவனது சிறிய உருவம் அவளது நிழலில் மறைந்தது. அவன் கையில் ஒரு சிறிய கிண்ணத்தில் பால் இருந்தது. செண்பகா, நீ காலையிலிருந்து எதுவும் சாப்பிடவில்லை என்று செவிலித்தாய் சொன்னார்கள். எனக்காக கொஞ்சம் குடிக்கிறாயா என்று தயக்கத்துடன் கேட்டான். அவள் அவனை ஒரு முறை ஏறிட்டு பார்த்தாள். அந்த பார்வையில் இருந்த வெறுமை அவனை குத்த பார்த்தது. ஆனால் அவன் விலகவில்லை. போ நாராயணா, உன் தந்தையைப் போலவே நீயும் என்னை வதைக்காதே என்று கசப்புடன் சொன்னாள். அந்த வார்த்தை அவனை காயப்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் அவன் அங்கே அமர்ந்து கொண்டான். அப்பா செய்தது தவறுதான் செண்பகா. அவர் உன்னை சிறை வைத்திருக்கிறார். ஆனால் நான் உனக்கு துணையாக இருக்கவே வந்தேன். எனக்கு ஆறுதல் சொல்ல தெரியாது. ஆனால் நீ அழும்போதெல்லாம் என் நெஞ்சும் வலிக்கிறது என்று கூறி அவளது கைகளை பற்றி பிடிக்க முயன்று பின்வாங்கினான். அவனது அந்த தயக்கமே செண்பகாவின் உள்ளத்தில் ஒரு மெல்லிய அதிர்வை உண்டாக்கியது. அடுத்த சில நாட்கள் அவன் விடாமல் வந்தான். அவள் பேசினாலும் பேசாவிட்டாலும் அவளுக்கு பிடித்தமான பழங்களை கொண்டு வருவதும் அவளுக்கு தெரியாமல் அவளது படுக்கையை சரி செய்வதுமாக இருந்தான். ஒரு நாள் இரவு இடி மின்னலுடன் மழை பெய்தபோது செண்பகா பயத்தில் திடுக்கிட்டு எழுந்தாள். அப்போது கதவோரம் நாராயணன் சுருண்டுபடுத்து கிடப்பதை கண்டாள். நாராயணா, இங்கே என்ன செய்கிறாய் என்று பதறிப்போய் அவனை தூக்கினாள். அவன் குளிரில் நடுங்கிக் கொண்டே சொன்னான். மின்னல் அடித்தால் உனக்கு பயம் என்று தெரியும் செண்பகா. உனக்கு துணையாக இருக்கத்தான் இங்கே படுத்திருந்தேன். உள்ளே நுழைய எனக்கு தகுதி இல்லை என்று நினைத்தேன். அவ்வளவுதான். செண்பகாவின் வைராகியம் சுக்குநூறாக உடைந்தது. அந்த சிறுவனை வாரி அணைத்துக் கொண்டாள். ஒரு அன்னையின் மார்பில் முகம் புதைப்பது போல அவன் அவளது மடியில் சாய்ந்தான். அன்று முதல் அவர்களுக்குள் ஒரு மௌன ஒப்பந்தம் உருவானது. செண்பகா அழும்போதெல்லாம் நாராயணன் அவளுக்கு கதைகள் சொல்லத் தொடங்கினான். ஒரு அதிகாலை பொழுது பனிமூட்டம் கோட்டையை மறைத்திருந்தது. 8 வயது சிறுவன் நாராயணன் தன் கைகளில் ஒரு சிறிய மரப்பெட்டியுடன் செண்பகாவின் அறைக்குள் நுழைந்தான். அவள் இப்போதுதான் கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்து கொண்டிருந்தாள். ஓராண்டு முன்னர் இருந்த அந்த சோகம் மறைந்து அவள் முகத்தில் இப்போது ஒரு தீர்க்கமான அமைதி குடிபுகுந்திருந்தது. செண்பகா, இதோ பார்
என்று குதூகலத்துடன் பெட்டியை நீட்டினான். அவள் அதை திறந்து பார்த்தாள். உள்ளே உலர்ந்த செண்பக பூக்களால் செய்யப்பட்ட ஒரு அழகான மாலை இருந்தது. இது ஏது நாராயணா? நானே கோட்டைக்கு வெளியே இருக்கும் நந்தவனத்திற்கு சென்று சேகரித்தேன். உனக்கு செண்பக பூக்கள் என்றால் பிடிக்குமல்ல? நீ வாடி போயிருக்கும் போதெல்லாம் இந்த பூக்களின் வாசம் உனக்கு உத்தமரின் நினைவை கொடுக்கும் என்று எனக்கு தெரியும். ஆனால் இப்போது நான் இதை உனக்காக கொடுக்கிறேன், உன் சிரிப்புக்காக. செண்பகா அவனை வாரி அணைத்துக் கொண்டாள். 8 வயதிலேயே இவ்வளவு அக்கறையா? நீ உன் தந்தையைப் போல இல்லை நாராயணா. நீ ஒரு மாபெரும் காதலனாக வருவாய் போலிருக்கிறது. அவன் அவளது மடியில் அமர்ந்து, காதலனாக அல்ல செண்பகா, உன்னை காக்கும் ஒரு வீரனாக வருவேன். நீ அழும்போதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கும் உரிமையை நான் யாரிடமும் தரமாட்டேன் என்று அந்த சிறுவன் மழலை மாறாத உறுதியுடன் கூறினான். நாராயணன் பிறந்தபோதே தாயை இழந்தவன். அவனுக்கு அம்மா என்ற சொல்லின் அர்த்தம் செண்பகாவை கண்ட பிறகுதான் புரிந்தது. ஒருமுறை நாராயணனுக்கு கடும் காய்ச்சல் வந்தபோது 3 இரவுகள் செண்பகா கண்ணிமைக்காமல் அவன் அருகில் அமர்ந்திருந்தாள். கசப்பான மருந்துகளை அவன் மறுத்தபோது அவள் தன் கைகளால் ஊட்டிவிட்டாள். மயக்க நிலையில் நாராயணன் முணுமுணுத்தது செண்பகாவின் இதயத்தை உருக்கியது. அம்மா, போகாதீர்கள். செண்பகா அம்மா, என்னை தள்ளிவிடாதே. அவள் அவனது நெற்றியில் முத்தமிட்டு, நான் எங்கே போவேன் கண்ணா, உன் செண்பகா உன்னோடுதான் இருக்கிறேன் என்று தாலாட்டினாள். அன்று முதல் அவர்களுக்குள் இருந்த அந்த தயக்கம் என்கிற விலங்கு முழுமையாக உடைந்து போனது. அவர்கள் பேசும் மொழியில் ஒரு தோழமையும் உணர்வில் ஒரு தாய்ப்பாசமும் இரண்டர கலந்திருந்தது. வீரகேரளன் தன் மகனை ஒரு கொடூரமான போர் வீரனாக மாற்ற விரும்பினான். ஆனால் செண்பகா அதற்கு இடமளிக்கவில்லை. மாலையில் கோட்டை உப்பரிகையில் அமர்ந்து அவனுக்கு போர் தந்திரங்களை விடவும் தர்மத்தை பற்றிய பாடங்களை அதிகம் போதித்தாள். நாராயணா, வாழ் என்பது உயிரை பறிப்பதற்கல்ல, எளியவர்களை காப்பதற்கே. உன் சித்தப்பா ஸ்ரீவல்லபன் காட்டிய வீரமும் உத்தமன் காட்டிய தியாகமும் உனக்குள் சரிபாதியாக இருக்க வேண்டும் என்பாள். அவன் தன் சிறிய வாளை சுழற்றி காட்டும்போது, செண்பகா, நான் பெரியவனானதும் உத்தமரை தேடி போவேன். தெரியாமல் நீ செய்த குற்றத்தை மன்னித்து ஏற்காமல் பிடிவாதம் காட்டும் அந்த பிடிவாதக்காரனிடம் மன்னிப்பு கேட்கச் சொல்வேன் என்று சொல்லிக் கொண்டிருப்பான். அந்த ஓராண்டு காலத்தில் செண்பகா அவனுக்கு தமிழ் இலக்கியங்களையும் வீர கதைகளையும் கற்பித்தாள். வீரநாராயணன் இப்போது வெறும் சிறுவன் அல்ல, செண்பகாவின் மன காயங்களுக்கு மருந்தாக மாறியிருந்தான். ஒரு நாள் மாலை அவர்கள் இருவரும் மேலை கோட்டையின் உப்பரிகையில் அமர்ந்து அஸ்தமனத்தை பார்த்து கொண்டிருந்தனர். செண்பகா, எனக்கு ஒன்று தெரியும் என்றான் நாராயணன். என்ன நாராயணா? அப்பா உன்னை திருமணம் செய்ய நினைத்தது உன்னை அடைய அல்ல, உன்னை சிறைப்பிடிக்க. சித்தப்பா உன்னை அடைய நினைப்பது தன் வெற்றியை பறைசாற்ற. ஆனால் உத்தமர் மட்டும்தான் உன்னை உன் உயிராக நினைத்தார். நீ ஏன் இன்னும் அவருக்காக காத்திருக்கிறாய்? செண்பகா அவனது முதிர்ச்சியைக் கண்டு திகைத்தாள். நாராயணா, காதல் என்பது காத்திருப்பில்தான் இருக்கிறது. நான் செய்த தவறுக்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். கவலைப்படாதே, காலம் பதில் சொல்லாவிட்டால் இந்த நாராயணன் உனக்காக பதில் சொல்வான் என்று கூறி அவளது கைகளை தன் சிறிய கைகளால் அழுத்தமாக பற்றிக் கொண்டான். அந்த ஓராண்டு காலத்தில் செண்பகா ஒரு உண்மையை உணர்ந்தாள். தனக்கு உத்தமன் கிடைக்காமல் போயிருக்கலாம், ஸ்ரீவல்லபனின் வீரம் தன்னை அச்சுறுத்தலாம். ஆனால் இந்த சிறுவனின் வடிவில் அவளுக்கு கிடைத்திருக்கும் அன்பு உலக பேரரசுகளை விடவும் மேலானது. உத்தமர் ஒரு மாவீரன் என்று நீ சொல்கிறாய் செண்பகா. அப்படியானால் அவர் உன்னை தேடி வருவார். ஒருவேளை அவர் வர தவறினால் நான் உன்னை அவரிடம் கூட்டிச் செல்வேன். இந்த சிறையிலிருந்து நாம் தப்பிப்போம் என்று அவள் காதில் ரகசியமாக சொல்வான். அவள் சோர்ந்து போகுமெல்லாம், நீ தோற்று போனால் நான் யாருக்காக வாழ்வேன்? எனக்கு அம்மா இல்லை செண்பகா, நீதான் அம்மா, நீதான் தோழி, நீதான் தேதம் என்று உருக்கமாக பேசுவான். அவனது அந்த பேச்சிலிருந்த உண்மையும் அவன் காட்டிய அதீத அக்கறையும் செண்பகாவை மீண்டும் வாழ தூண்டியது. தன் காதலில் இழந்த நம்பிக்கையை ஒரு சிறுவனின் அன்பில் அவள் மீண்டும் கண்டெடுத்தாள். அவன் அவளை தொடும்போது, அவன் அவளோடு பேசும்போது அவளது காயங்கள் ஒவ்வொன்றாக ஆறத் தொடங்கினன. ஓராண்டு முடிவில் அந்த தயக்கம் மறைந்து ஒரு பெரும் நெருக்கம் வளர்ந்திருந்தது. இப்போது நாராயணன் அவளிடம் அனுமதி கேட்பதில்லை. அவளது மடியில் படுத்துக் கொள்வதும் அவளது கூந்தலை சீவி விடுவதும் அவனது வேலையாகி போனது. செண்பகா, உன் முகம் இப்போது எவ்வளவு அழகாக இருக்கிறது தெரியுமா? நீ சிரிக்கும் போதுதான் இந்த பூமி அழகாக இருக்கிறது என்பான் அவன். அவள் அவனது நெற்றியில் முத்தமிட்டு, இந்த ஓராண்டில் நீ என்னை மாற்றியிருக்கிறாய் நாராயணா.
உத்தமன் தந்த காயத்தை விட நீ தந்த மருந்து பெரியது என்பாள் அவள். வீரகேரளனின் இரும்பு கோட்டைக்குள் ஒரு தூய அன்பு மலர்ந்திருந்தது. செண்பகமித்ரா இப்போது தனி ஆள் அல்ல. அவளுக்கு பின்னால் ஒரு குட்டி சிங்கத்தை போல நாராயணன் நின்று கொண்டிருந்தான். ஸ்ரீவல்லபன் காத்திருந்த அந்த நாளும் வந்தது. மற்றொரு புறம் மதுரை மாநகரின் வைகை நதிக்கரை தென்றலில் முன்னெப்போதும் இல்லாத ஒரு கனத்த மௌனம் நிலவியது. கூடல் அழகரின் கோயிலில் ஒலிக்கும் மணிச்சத்தத்தை காட்டிலும் மதுரை கோட்டையின் உப்பரிகையில் தனித்து நின்றிருந்த உத்தமசீலனின் நெஞ்சுக்கூட்டில் மோதிய பெருமூச்சின் சத்தம் அவனுக்கு பெரிதாக கேட்டது. 20 வயதேயான அந்த இளைஞனின் தோற்றத்தில் முன்பிருந்த துள்ளல் மறைந்து அதனிடத்தில் ஒருவித கல்லும் முள்ளும் போன்ற உறுதி வந்து அமர்ந்திருந்தது. காதலின் காயமும் வீரத்தின் வடுவும். உத்தமசீலனின் கண்கள் இருளில் மின்னும் வைகை நதியை பார்த்து கொண்டிருந்தாலும் அவனது மனத்திரை கடந்த காலத்தின் கசப்பான காட்சிகளையே ஓட்டிக்கொண்டிருந்தது. செண்படமித்ரா, அந்த பெயர் அவனது நரம்புகளில் மின்னல் என ஓடியது. அது வெறும் பெயர் அல்ல, ஒரு தீராத வடு. தன் காதலையே ஆயுதமாக பயன்படுத்தி செண்பகாவை கேடயமாக்கி வீரகேரளன் தன்னை வாட்போரில் வீழ்த்திய அந்த தருணம் அவன் கண் முன் நிழலாடியது. வீரகேரளன் செய்த வஞ்சகத்தை விட தான் தோற்றதைக் கண்டு வருந்தி தன் வீரத்தின் மேல் ஒரு கணம் சந்தேகம் கொண்டு பார்த்த செண்பகமித்ராவின் அந்த பார்வைதான் அவனை தூக்கமில்லாத இரவுகளுக்கு தள்ளியது. என் வீரம் ஒரு பெண்ணின் முன் கேலி பொருளாகிவிட்டதா என்ற கேள்வி அவன் அடிமனதை குடைந்து கொண்டிருந்தது. ஆனால் அவன் ஒரு சாதாரண இளைஞன் அல்லவே, சோழ குலத்தின் ரத்தம் அல்லவா. ஒரு தோல்வி அவனை முடக்கிவிட முடியாது. தஞ்சைக்கு சென்று அண்ணன்களின் மடியில் சாய்ந்த ஆறுதல் தேடுவதை அவன் விரும்பவில்லை. எரிமலை குழம்பாக கொதிக்கும் மதுரையை ஆள்வதே தன் காயங்களுக்கு போடப்படும் சரியான மருந்தாகும் என்று அவன் உறுதியாக முடிவு செய்தான். அவன் சோகத்தில் ஆழ்ந்திருந்த நாட்களில் தந்தை பராந்தகர் அடிக்கடி அவனிடம் வருவார். அந்த முதுபெரும் வீரரின் உள்ளம் தன் மகனின் நிலையை கண்டு பதறியது. உத்தமா, நீ ஏன் இப்படி வருந்துகிறாய்? நீ இப்போது என்று ஒரு வார்த்தை சொல். உனக்காக தென் கொங்கையை நசுக்கி போட்டுவிட்டு அந்த செண்பகாவை தூக்கி கொண்டு வந்து உனக்கு கட்டி வைக்கிறேன். அவளை மீட்க அந்த சிங்கள மன்னன் சேனன் வந்தாலும் சரி, அவனையும் அந்த கீழே கடலிலேயே மூழ்கடிக்கிறேன் என்று முழங்குவார். தந்தையின் இந்த வீராவேச பேச்சு உத்தமனுக்கு பெருமையாக இருந்தாலும் அவன் அதை ஏற்கவில்லை. வேண்டாம் அப்பா, ஒருமுறை உதிர்ந்த பூ உதிர்ந்ததாகவே இருக்கட்டும். வற்புறுத்தி பெறும் அன்பும் வலுக்கட்டாயமாக அடையும் பெண்ணும் எனக்கு தேவையில்லை. என் வாழ் இனி என் மண்ணை காக்கவே உயரும் என்று பெருந்தன்மையாக ஒதுங்கிக் கொண்டான். மதுரை என்பது ஒரு சாதாரண நகரம் அல்ல, அது ஒரு போர்க்களம். பாண்டியர்களின் விசுவாசிகள் ஒவ்வொரு தெருவிலும் சோழர்களுக்கு எதிராக கலகம் விளைவித்துக் கொண்டிருந்தார்கள். தெருமுனைகளில் கூடி நின்று சதித்திட்டம் தீட்டுவதும் சோழ அதிகாரிகளை வழிமறிப்பதும் அன்றாட நிகழ்வுகளாய் ஆயின. நிர்வாகத்தை ஏற்ற முதல் வருடத்திலேயே உத்தமனின் உயிருக்கு 3 முறை குறிவைக்கப்பட்டது. பாண்டிய குலதனங்கள் இல்லாமல் ஒரு சோழ இளவல் தங்களை ஆள்வதை மதுரையின் பழமைவாதிகளும் மக்களும் ஏற்கவே இல்லை. ஒருமுறை இரவு பணியின் போது இருட்டில் மறைந்திருந்த ஒருவன் எரிந்த வேல் உத்தமனின் மார்பை நோக்கி பாய்ந்தது. ஆனால் அவனது போர் பயிற்சி அவனை காத்தது. லாவகமாக அந்த வேலை அந்தரத்தில் பிடித்தான். மற்றொரு முறை கூட்ட நெரிசலில் ஒரு குருவாள் அவன் தோள்பட்டையை உரைத்துச் சென்றது. ரத்தம் சிந்திய அந்த புண்ணை பார்த்த உத்தமசீலன் கோபப்படவில்லை, மாளாக சிரிக்கத் தொடங்கினான். உடலில் விழும் காயங்கள் பரவாயில்லை, அவை ஆறிவிடும். ஆனால் என் மானத்தில் விழுந்த வடுவிற்கு இந்த மதுரையை ஒரு ஸ்வர்க்கமாக மாற்றி காட்டுவதே உண்மையான பதில் என்று தனக்குள்ளே சூளுரைத்துக் கொண்டான். அவன் மதுரையின் கலகக்காரர்களை வாளால் அடக்க நினைக்கவில்லை. போர் தற்காலிக அமைதியை தரும், ஆனால் அன்பு மட்டுமே நிரந்தர விசுவாசத்தை தரும் என்பதை அவன் உணர்ந்திருந்தான். மக்களின் பசியையும் தேவையையும் அறிந்தான். போரினால் சிதைந்து தூர்ந்து போயிருந்த வைகையின் கிளை கால்வாய்களை சீரமைக்க தீர்மானித்தான். ஒரு அதிகாலையில் பட்டு உடைகளை துறந்து சாதாரண வீரனைப் போல தலையில் துண்டு கட்டி தன் வீரர்களோடு சேர்ந்து தானும் களத்தில் இறங்கினான். ஒரு சோழ இளவல் சேற்றில் இறங்கி மண் சுமப்பதையும் பாறைகளை உடைக்கதையும் பார்த்து பாண்டிய நாட்டு மக்கள் திகைத்து போனார்கள். பாண்டிய மன்னர்கள் எங்களை மகுடம் சூட்டி மாட மாளிகையிலிருந்து ஆண்டார்கள். ஆனால் இந்த சோழன் எங்களோடு மண்ணை சுமந்து எங்களுக்காக வியர்வை சிந்தி ஆழ்கிறான் என்ற பேச்சு மெல்ல ஊர் எங்கும் பரவியது. வரி வசூலில் கரார் காட்டாமல் விளைச்சல் இல்லாத நிலங்களுக்கு முழு வரிவிலக்கு அளித்தான். மதுரையின் சந்தைகளில் கொள்ளையடித்த கும்பலை தன் ஒற்றற்படை மூலம் தந்திரமாக பிடித்தான். ஆனால் அவர்களுக்கு மரண தண்டனை வழங்கவில்லை. அவர்களை அழைத்து, உங்கள் பலம் மதுரைக்கு தேவை, உங்களை சிறையில் அடைப்பதை விட மதுரையின் பாதுகாப்பை உங்களிடமே ஒப்படைக்கிறேன், மதுரையை நீங்களே பாதுகாப்பீர்களா என்று கேட்டான். அவனது அந்த பெருந்தன்மை நெடுங்காலமாக எதிரிகளாக இருந்தவர்களை அவனது காவலர்களாக மாற்றியது. துறவியின் வாழ்வும் வற்றாத நினைவுகளும். கடந்த 12 மாதங்களாக உத்தமசீலன் ஒரு துறவியைப் போலவே வாழ்ந்தான். அரண்மனை சுகபோகங்களை தவிர்த்தான்.
திருமண பேச்சை அமைச்சர்கள் எடுத்த போதெல்லாம் மதுரையின் அமைதியே என் இல்லறம், மக்களின் மகிழ்ச்சியே என் சந்ததி என்று ஒற்றை வரியில் முடித்துக் கொண்டான். செண்பகமித்ரா குறித்து யாரிடமும் எதுவும் பேசுவதில்லை. அவள் இப்போது வீரகேரளனின் மனைவியாகவோ ஸ்ரீவல்லபனின் மனைவியாகவோ எங்கோ இருப்பாள் என்ற எண்ணம் வரும்போதெல்லாம் ஒரு கணம் அவன் இதயம் துடிக்கும். ஆனால் அந்த வலியை அவன் ஒரு வேகமாக்கி நிர்வாக சக்கரத்தை சுழற்றினான். உத்தமசீலனின் கடுமையான உழைப்பால் மதுரை ஒரு கலக பூமியிலிருந்து சோழ பேரரசின் அசைக்க முடியாத தென் துருவமாக மாறியிருந்தது. இருந்த போதிலும் அவனது கண்கள் எப்போதும் தெற்கே பாண்டியர்களின் எஞ்சிய நிலங்களை நோக்கியே இருந்தன. அங்கு ஒளிந்திருக்கும் ஸ்ரீவல்லபனை வீழ்த்துவதும் பாண்டிய குலதனங்களை மீட்பதுமே அவனது எஞ்சிய வாழ்வின் லட்சியமானது. மதுரையின் நிர்வாக சுமைகளும் செண்பகாவின் நினைவுகள் தந்த ரணமும் உத்தமசீலனை அவ்வப்போது நிலைகுலைய வைத்தது. அத்தகைய தருணங்களில் எவருக்கும் சொல்லாமல் சில மெய்காப்பாளர்களுடன் மட்டுமே அவன் தஞ்சைக்கு விரைவான். அங்கு அவனது ஒரே ஆறுதல் அண்ணன் மகனான சுந்தர சோழனின் மூத்த மகன் ஆதித்த கரிகாலன் தான். கரிகாலனின் பிறப்பு ஒரு அதிசயம். பிறந்த சில வினாடிகளிலேயே மூச்சற்று போய் மரணத்தை தழுவியதாக கருதப்பட்டு பின் சூரிய கதிர்கள் பட்டதும் உயிர் பெற்ற அந்த பாலகனிடம் ஏதோ ஒரு தெய்வீக தன்மை இருப்பதாக உத்தமசீலன் நம்பினான். இறந்து பிழைத்தவன் என்ற கரிகாலனின் கதை காதலில் செத்து மடிந்த தன் மனதிற்கும் ஒரு மறுபிறவி கிடைக்கும் என்ற நம்பிக்கையை உத்தமனுக்கு தந்தது. சிறுவன் கரிகாலன் உத்தமனின் விரல்களை பற்றி கொண்டு மழலை பேசும்போதும் அவனது தோளில் அமர்ந்து கொண்டு அரண்மனை தோட்டத்தை சுற்றி காட்டும் போதும் மதுரையின் கலகங்களும் வீரகேரளன் செய்த அவமானங்களும் உத்தமனின் நினைவிலிருந்து தற்காலிகமாக மறைந்தன. ஒருமுறை கரிகாலனை தூக்கி கொஞ்சிபடி, நீ வளர்ந்து ஒரு பெரும் வீரனாக வேண்டும் கரிகாலா, உன்னை போன்ற ஒரு வீரன் ஆழ்வதற்காகத்தான் இந்த சிறிய தாத்தான் தென் திசையை சீரமைத்து முட்களை அகற்றி பாதை அமைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று அவன் ரகசியமாக கூறினான். இதை தற்செயலாக கேட்டுக்கொண்டிருந்த சுந்தர சோழனின் கண்கள் கசிந்தன. தன் தம்பியின் தியாகம் எவ்வளவு பெரியது என்பதை அவர் உணர்ந்தார். ஆனால் உத்தமசீலனின் இந்த அமைதி நீண்ட காலம் நீடிக்கவில்லை. மதுரையை மெல்ல மெல்ல தன் நிர்வாக திறமையால் ஒரு கட்டுக்கோப்புக்குள் கொண்டு வந்தபோது தென்முனையில் புதிய ஒரு நெருப்பு மூண்டது. சோழர்களின் ஆதிக்கம் பாண்டிய மண்ணை கடந்து தெற்கே செல்வதை விரும்பாத குமரி மண்டலத்து குறுநில மன்னர்களும் அங்குள்ள மலைவாழ் பழங்குடி தலைவர்களும் சுய ஆட்சி என்ற போர்வையில் கலகத்தில் இறங்கினார்கள். மதுரையில் உத்தமசீலன் செல்வாக்கு பெறுவதைக் கண்டு பொறாமை கொண்ட பாண்டிய இளவல் ஸ்ரீவல்லபன் மறைமுகமாக இவர்களுக்கு தூபம் போட்டான். நாஞ்சல் நாடும் குமரி முனையும் சோழர்களுக்கு அடிபடியாது, பாண்டிய ரத்தம் இன்னும் வீரியம் குறையவில்லை என்ற முழக்கம் தெற்கே பலமாக ஒலித்தது. வரிகொடா இயக்கம், சோழர்களின் தானிய கிடங்குகளை சூறாடிதல் என தொடங்கிய கலகம் மெல்ல மெல்ல உள்நாட்டு போராக மாறியது. குமரி மண்டலத்தின் இந்த பிரிவினைவாதம் உத்தமசீலனுக்கு பெரும் சவாலாக அமைந்தது. மதுரை மக்கள் இப்போதுதான் சோழர்களை நம்ப தொடங்கியிருக்கிறார்கள். இந்த சூழலில் தெற்கிலிருந்து வரும் கலக காற்று மதுரையையும் மீண்டும் தீர்க்கக்கூடும் என்று அவன் அஞ்சினான். பாண்டிய குலதனங்களை தேடிக்கொண்டிருந்த அனுபமா இந்த செய்தியை எட்டிய போது அவள் உத்தமசீலனுக்கு ஒரு ரகசிய ஓலையை அனுப்பினாள். அதில் முக்கியமான ஒரு எச்சரிக்கை இருந்தது. தம்பி உத்தமா, குமரி முனை என்பது வெறும் நிலம் அல்ல, அது பாண்டியர்களின் உயிர் நாடி. அங்கு கலகம் விளைவிப்பது ஸ்ரீவல்லபனின் தந்திரம் மட்டுமல்ல, அதன் பின்னணியில் பெரும் நிழல்கள் இயங்குகின்றன. அதன் தலைமை நிழல் நாஞ்சல் நாட்டின் காடுகளை புகலிடமாக கொண்டுள்ளது. எச்சரிக்கையாக இரு என்று அனுபமா சொன்னாள். அனுபமா சொன்ன அந்த நிழல்கள் வீரகேரளன், சுந்தரகேரளன், சேனன் என்ற கூட்டணிதான் என்பது உத்தமனின் அடிமனதில் ஒரு மின்னலென வெட்டியது. வீரகேரளனின் நினைவு வரும்போதெல்லாம் செண்பகாவின் நினைவும் சேர்த்தே வரும். அந்த நினைவை மறக்க கரிகாலனின் மழலையில் கண்ட அமைதியை துணைக்கு அழைத்துக் கொள்வான். உத்தமசீலன் மீண்டும் தன் வாளை கையில் எடுத்தான். இம்முறை அவன் எதிர்கொள்ள வேண்டியது வெறும் கலகக்காரர்களை மட்டுமல்ல, சுய ஆட்சி என்ற பெயரில் மறைந்திருக்கும் பெரும் துரோகத்தையும் பழைய பகைவனையும் சேர்த்துதான். மதுரையின் கோட்டை வாயில்கள் திறந்தன. உத்தமசீலனின் குதிரை தெற்கு நோக்கி பாய்ந்தது. ஸ்ரீவல்லபனும் உத்தமனும் சந்திக்கப் போகும் அந்த போர்க்களம் எது? அந்த பெரும் நிழலின் ரகசியம் என்ன? காத்திருப்போம் அடுத்த அத்தியாயத்திற்கு.